அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று ஆனி மாதத்துடைய கடைசி திங்கட்கிழமை. இன்றைய தினம் நம்ம சிவபெருமானை யார் ஒருத்தங்க வழிபடுறாங்களோ அவங்களுக்கு சிவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்கிறது ஆன்மீக விதி. அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு நாளில் சிவனுடைய அருள் கிடைக்கிறதுக்கு நம்ம இன்று மாலையில் சொல்லக்கூடிய மிக முக்கியமான சிவனுடைய ஒரு ஸ்லோகம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். அடியும் முடியும் தெரியாத ஒரு ஜோதிமயமான தெய்வங்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய அருளை யார் ஒருத்தங்க பரிபூர்ணமாக அவங்களுக்கு கிடைக்குதோ அவங்களுக்கு நிச்சயம் மறுபிறவி என்பதே கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு தெய்வம் சிவபெருமான். பற்றற்ற நிலையை இவர் ஏற்படுத்தக்கூடியவர். அதனால தான் இவர் வழிபடுறதுக்கே நிறைய பேர் கொஞ்சம் யோசிப்பாங்க, கொஞ்சம் பயப்படக்கூட செய்வாங்க. நம்ம இவர்கிட்ட என்ன வேண்டி வழிபாடு செய்கிறோமோ, என்ன நம்ம வேண்டி கேட்குறோமோ அதை தரக்கூடிய ஆற்றல் ரொம்ப அதிகமான உள்ள தெய்வம் சிவபெருமான். எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் நம்ம உண்மையான அன்பு, உண்மையான பக்தியோடு நம்ம சொல்கிற ஒரு ஸ்லோகங்களாக இருக்கட்டும், ஒரு மந்திரங்களாக இருக்கட்டும், ஒரு தெய்வ வழிபாடாக இருக்கட்டும், அதுக்கு ரொம்ப சக்தி அதிகங்க. அந்த தெய்வமானது அதை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்ளுங்கிறது ஒரு ஆன்மீக விதி. அப்படிப்பட்ட நம்ம முக்கியமான ஒரு சிவனுடைய அருள் கிடைக்கிறதுக்கு, அதுவும் இன்றைய தினம் ஆனி மாதத்துடைய கடைசி திங்கட்கிழமை, இந்த நாளில் நம்ம சிவனை வழிபட்டு நம்ம என்ன வரங்கள் கேட்கிறோமோ அது அப்படியே நடக்கும். அதுவும் நம்ம மாலை நேரத்தில் ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் சொல்ல போகின்ற இந்த ஒரு ஸ்லோகம் இருக்குது பார்த்தீங்களா, சிவனுக்கு நிறைய மந்திரங்கள் இருக்குது. அவர் எந்த வடிவத்தில் இருக்கிறாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி மந்திரங்களாக இருக்கட்டும், மூல மந்திரம், காயத்ரி மந்திரம், அப்படி எல்லாமே இருக்குது. எல்லாமே இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே சொல்லக்கூடிய எளிமையான ஒரு மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஓம் நம சிவாயங்கிற அந்த பஞ்சாட்சர மந்திரம். இந்த மந்திரத்தை இதற்கு எந்தவித இதுவுமே கிடையாது. எப்போ வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் நம்ம ஓம் நம சிவாயின்னு சொல்ல நமக்கு நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்கும். ஆனாலுமே சிவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும், சிவனுடைய தீவிர பக்தனாக இருக்கிறவங்க, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், சீரும் சிறப்பமாக நம்ம நல்லபடியாக வாழணும், அப்படிங்கிறதுக்காகவே சிவனுடைய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இருக்குது. இந்த மந்திரத்தை நீங்கள் இத்தனை முறை தான் பாராயணம் செய்யணுங்கிற எந்தவித கட்டாயம் அவசியம் எதுவுமே இல்லைங்க. சிவனை மட்டும் நினச்சிக்கிட்டு ஆத்மார்த்தமாக வீட்டு அறையில் பூஜையில் ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு ஒரே ஒரு தடவை சிவனை நினச்சி இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் சொன்னால் போதும். இந்த மந்திரத்தை நீங்கள் மனசில் என்ன கோரிக்கைகள் நினச்சிட்டு இந்த மந்திரத்தை இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறுங்க. அதுவும் இந்த ஆனி மாதம் கடைசி திங்கட்கிழமை இன்றைய தினம் மாலையில் 6:30 மணிலேருந்து ராத்திரி ஒரு 10:30 மணிக்குள்ளே ஒரே ஒரு தடவை பூஜை அறையில் நீங்கள் உட்காந்துட்டு, இல்லை நம்ம கோவிலுக்கு நீங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க கோவிலில் போய் கூட சொல்லலாம், இல்லை எங்களுக்கு அப்படி போக முடியாது அப்படிங்கிறவங்க வீட்டிலேயே உட்காந்து ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு, அதுவும் குறிப்பாக நெய் தீபம் ஏற்றி வைக்கிறது தான் ரொம்ப விசேஷம். நெய் தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றிட்டு சுவாமி முன்னாடி இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். அந்த மந்திரம் ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னு ருத்ர பிரசோதயாத். இந்த மந்திரத்தை ஒரே ஒரு முறை சிவனை நினச்சி இன்றைக்கி சாயங்காலம் சொல்லி பாருங்கள். நிச்சயம் நீங்கள் என்ன வரம் கேட்குறீங்களோ அந்த வரத்தை கண்டிப்பாக சிவபெருமான் கொடுத்துருவார். இந்த மந்திரத்தை ஒரு முறை மட்டும் கிடையாதுங்க, 108 முறைக்கு எங்களுக்கு நேரம் இருக்குமா அப்படிங்கிறவங்க 108 முறை தாராளமாக நீங்கள் பூஜையில் உட்காந்து சொல்லி பாருங்கள். சிவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன ஒரு கோரிக்கை நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் கண்டிப்பாக சிவபெருமான் நடத்தி கொடுப்பார். இந்த பதிவானது உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.